குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 22 சனிக்கிழமை 7/9/2024. நாளெல்லாம் திருநாளே 7/9/2024. இன்று சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள். இன்றைய திதி சதுர்த்தி மாலை 3:38 மணி வரை, பின்னர் பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை காலை 11:45 மணி வரை, பின்னர் சுவாதி. யோகம் மரண யோகம் காலை 11:45 மணி வரை, பின்னர் அமிர்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் மீனம் ராசிக்கு. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கரணம் பத்திரம் பவம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி சுக்லபட்ச சதுர்த்தி. இன்றைய விசேஷம் விநாயகர் சதுர்த்தி வீடுகளில் கொண்டாடும் தினம். நமது குமுத பக்தி நேயர்களுக்கு தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைய வேண்டும், கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் போக்கி ஒரு வளர்ச்சியும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படின்னா நம்முடைய வீட்டுக்குள்ளார ஒரு முக்கியமான ஒரு பொருளை என்றைக்குமே சேமிப்பு அதிகரிக்க வேண்டும். அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு கோயில்லையும் கும்பாபிஷேகங்கள் தொடர்ந்து நடைபெறும். அப்போ கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நாட்களில் கலசங்கள் கொடுப்பாங்க. அதாவது சொம்பு வச்சு கலசங்கள் வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க. ஒரு வகையில் இருக்கும். இன்னொரு வகையில் அந்த ஐம்பொன் காயின் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்தமாரி இருக்கக்கூடிய நாட்களில் அந்த கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த காயினை வாங்கிட்டு உங்களுடைய பூஜை அறையில் ஒரு பானையில் அந்த காயினை போட்டோ அல்லது அந்த கலசங்கள் வாங்கிட்டு உங்கள் சாமி ரூமில் வச்சு பூஜித்து கொண்டு வந்தீர்கள் என்றால் மேலும் மேலும் செல்வங்களும் மகிழ்ச்சியும் முன்னேற்ற பாதைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆகையால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க. எல்லா வகையிலுமே மகிழ்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதனை பற்றி இன்றைய தினத்தில் நம்ம பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் புகழ், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு நல்ல புகழும் மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் 4 பேர் பாராட்டும் அளவிற்கு உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய உத்வேகமும் மனதிற்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது. ஆகையால் ஒரு உற்சாகத்தை கொண்டு நமதுக்கு சமுதாயத்திலேயாகட்டும், அரசியல் இருப்பவர்களாகட்டும், பொது காரியங்கள் இருப்பவர்களாகட்டும், இவர்களுக்கு எல்லாமே நன்மதிப்புகளை அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து 4 பேர் பாராட்டும் மனம் சிறப்பாக அமைய இருக்கின்றது. மாலை பொழுதுக்கு பிறகு உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உணவு சரிவிகித உணவை எடுத்துக்கொள்வதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய விஷயத்தில் பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏனென்றால் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யாத விஷயத்தை செஞ்சோன்னு சொல்லி, சொல்லாத விஷயத்தை சொன்னோன்னு சொல்லி உங்கள் மேலே வீண் பழியும் அவச்சொல்லும் மன உளைச்சலும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய தினம் இருக்கின்றது. அதனால் உங்களுடைய செயல்பாடில் மிகவும் கவனமாக இருந்து தொழிலில் கண்ணும் கருத்தமாக இருந்துட்டீங்கன்னா தான் அந்த வரக்கூடிய சங்கடத்திலிருந்து தப்பித்து கொள்வதும் வீண் பழியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பயணத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும்.
மிதுன ராசி நேயர்களே, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொதுவாக இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஐடி துறையில் இருப்பவர்களும், கலைத்துறையில் இருப்பவர்களும், அரசு ஊழியராக இருப்பவர்களும் இவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும், அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு இன்றைய தினம் கைகூடுவதற்கான முயற்சியில் வெற்றியை கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல வகையில் சிறந்த அமைப்பில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆற்றல் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான தெய்வம் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வழிபாட்டின் மூலமாக. கடகராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணம் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக ஓட்டல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களும், ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களும், கட்டிட வேலை வாய்ப்புகள் செய்து கொண்டிருப்பவர்களும் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அற்புதமான லாபத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான அமைப்பாற்றல் எல்லா வகையிலுமே அமைப்பு ஆற்றல் உருவாக்கி கொடுக்கும். பெண்கள்னால ஆண்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான தெய்வம் அங்காளம்மன் வழிபாடு செய்து கொள்வது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு புதிய முயற்சியின் மூலம் அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்ற பாதைகளை செல்லக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைய உங்களுடைய திட்டங்கள் எல்லா வகையிலுமே நன்மையை கொடுக்கக்கூடிய சிறப்பு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் புதிய திட்டத்தின் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு, எதிர்கால வாழ்க்கைக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. அதே போல இன்றைய தினத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கையும் ஆன்மீக பக்தியும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னோருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுத்தும் போது மனதிற்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவன் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் உங்களுடைய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் சுறுசுறுப்பு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. அப்போ இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களும் படித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து 4 பேர் பாராட்டும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதே நேரத்தில் பெண்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களுக்கு தொழிலில் அமோகமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள்னால ஆண்களும் ஆண்கள்னால பெண்களும் 2 பேர்த்துக்குமே 2 ஆதாயங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நீண்ட நாட்களாக தொழில் அதேமாரி கடன் இந்த 2 பிரச்சனை இருப்பவர்களுக்கு மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாதைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. ஆகையால் இன்றைய தினத்தில் உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல செய்திகள் நல்ல தினமாகவும் நல்ல அமைப்பாற்றலும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், இனி வரும் காலத்தில் நாம் சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும், அதுக்கான முயற்சி எடுத்தால் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றலும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. ஆகையால்
இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய தொட்டு தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு முயற்சியில் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பத்தில் இருந்தெல்லாம் நாம் எந்த செயலில் செயலிதம்னா அந்த காரியத்தில் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற சூட்சமத்தையும் நுணுக்கத்தையும் இன்று அறிந்து கொண்டு ஆன்மீக எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகரிக்கும். பயணத்தினால் வெற்றி மேல் வெற்றிகள் அமைய இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கின்றது. கல்வி தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. அதே போல இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ அல்லது வயதில் மூத்தவர்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நபரிடம் ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு செயலில் இறங்கினீர்கள் என்றால் இந்த தினம் உங்களுக்கு சிறந்த தினமாகும், அனுபவத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய சிறந்த அமைப்பாற்றலாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 6ஆம் நம்பரமும், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதிற்குள்ளார நிறைய சிக்கலும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் மீண்டும் வெளியே வரக்கூடிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு வெற்றியும் கொடுக்கும். பொருளாதார உயர்நிலை அடைவதற்கான ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அதே நேரத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மைகளை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, கடந்த நாட்களாக நிறைய குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்கும். அந்த குழப்பத்திலிருந்தெல்லாம் மீண்டும் வெளிவந்து ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. தொட்டது தொடங்கும், தொட்டது முன்னேற்றத்தை கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பல சங்கடங்கள் தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்திருக்கும். அந்த சங்கடத்திலிருந்தெல்லாம் மீண்டு வெளிவந்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களாகட்டும், வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் ஒரு உற்சாகத்தையும் அதேமாரி சுறுசுறுப்பு தன்மையும் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. பொதுவாக இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத உங்களோட மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 6ஆம் நம்பரமும், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கின்ற காரணத்தினால எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து பொறுமையாக செயல்படுத்தும் போதுதான் மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், உறவினர்கள், வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதாவது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது இன்றைக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு உங்கள் வயசில் மூத்தவர்களாக இருப்பவரோடு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதன் மூலமாக ஒரு மனதிற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதே நேரத்தில் அரசு ஊழியராக இருப்பவர்கள், சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள்லாம் இன்றைய தினத்தில் எந்த ஒரு செயலையுமே ரொம்ப கவனமாகவும் நிதானமாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்றத இருக்க வேண்டும். அவசரப்பட்டீங்கன்னா இன்றைய நிறைய இழப்புகளும் சந்திக்க வேண்டிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் திடீரென்று மருத்துவமனை செலவுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலையில் இருக்கிறது. அதனால்
இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயணத்தில் கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. குடும்பத்தில் இருப்பவர்களை எதிர்த்து பேசுகிறதோ இதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணம் சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வார்த்தையினால் பல விளைவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லி இன்றைய தினத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆகையால் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்தும் போதுதான் பல வகையில் உங்களுக்கு நன்மையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் உடல் சோர்வு மனதிற்கு பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கி கொடுக்கும். ஆகையால் உணவு விஷயத்திலையும் உறக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது இன்றைய தினத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 3ம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. எல்லாம் நிறைவாகட்டும்.